ஓகேமா. SA 220 நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் த குவாலிட்டி கண்ட்ரோல். எதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்? நம்ம இது ஒரு ஆடிட் பண்றோம். அந்த ஆடிட், அந்த பர்டிகுலர் ஆடிட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க வந்து ஒரு டார்க் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஆடிட் இருக்குல்ல, தட் கம்பெனிஸ் ஆடிட் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பண்ண போறீங்க, அதை நீங்க எப்படி குவாலிட்டியா பண்ண போறீங்க, அதை பத்தி பேசுனீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் SA 220, which is about quality control for an audit. அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லா ஆடிட்டை பத்தி அவங்க பேசல. நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆடிட் எடுத்து நீங்க செய்றீங்கன்னா அந்த ஆடிட்டை நீங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பர்ஃபெக்டா. அப்போ உங்களுக்கு 10 கிளைண்ட் இருக்காங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் தனித்தனி நீங்க ஆடிட் பண்ணும்போது SA 220 அப்ளை ஆகும். பிகாஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆடிட் தட் யூ அண்டர்டேக் யூ ஹாவ் டு மெயின்டைன் திஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல நீங்க எப்படி கொண்டு போய் அங்க வந்து நிர்வகிக்க போறீங்க? how are you going to establish the quality control when it comes to each and every audit assignment? ஒவ்வொரு ஆடிட் அசைன்மெண்ட் எடுக்கும் போது நீங்க எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல பேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அழகா அவங்க சொல்றாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆடிட் SA 220 நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தட் தி பிராக்டிஷனர், ஓகேவா, இஸ் ஃபர்ஸ்ட் பவுண்ட் பை SQC1. அதுதான் அவங்க சொல்றாங்க. முதல்ல 2 பேராகிராஃப்ல அவங்க சொல்றது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தட் தி பிராக்டிசிங் ஃபர்ம் that the firm is first controlled by SQC1. So SQC1 padi, there are so many policies and procedures that talks about the establishment and maintain, how to establish, or already if you have established, how are you going to maintain the quality, okay va, in all the endeavors, in all the assignments that you take up. அப்ப SQC1 என்னவோ அந்த அந்த நிழல் இருக்குல்ல, ஸோ SQC1 நிழலுக்குள்ளதான் இந்த SA 220 இருக்கு. ஸோ SA 220 has to be followed in the lines of SQC1. இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். which means if you take any practicing firm, that practicing firm should have SQC1. அந்த SQC1க்கு கட்டுப்பட்டு தான் இந்த SA 220 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. which means you can't say that I have followed SA 220 but SQC நான் ஃபாலோ பண்ணலன்னு உங்களால சொல்ல முடியாது. Who is performing SA 220 அப்படின்னு கேட்டா, the person who has to obey SQC1. SQC1க்கு கட்டுப்படணுங்கிற அந்த நிர்பந்தத்துல இருக்கக்கூடியவங்க யாரு? ஆடிட்டர்ஸ். whether they are solo practitioners or they have a practicing firm, எப்படி இருந்தாலும் அந்த practicing firmக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னு ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். First of all, they should abide by those rules and regulations, those policies and procedures through which they are able to uphold the quality control for the entire practicing firm. அதுல இருந்து அவங்க இப்போ வந்து they are only taking care of audit. அப்படின்னா first of all they have to follow SQC1. அந்த லைன்ஸ்லயே you have to follow SA 220 அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 paragraphsல they are explaining it. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. subject to SQC1, engagement team ஆகட்டும், engagement partner ஆகட்டும், ஓகேவா, they should know that they have a quality control system for the entire firm. And then அந்த engagement, for example அந்த entire SQC1 அப்படியே அவங்க எதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா they also should follow the entire quality control policies and procedures in the lines of SA 220, which is to ensure that the entire audit engagement is performed, ஓகேவா, இன் கம்ப்ளைன்ஸ் வித் என்ன ரெண்டே ரெண்டு ஆப்ஜெக்டிவ். SA 220 ஓட ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டு தான். நம்பர் 1, so okay, the quality is upheld in a particular audit engagement to see that whether it is in compliance with professional, legal and regulatory compliance. அப்ப professional standards, legal standards, regulatory standards, இது மூணுத்தையும் ப்ராப்பரா இவங்க கம்ப்ளை பண்றாங்களா, இது ஒரு அப்ஜெக்டிவ். SA 220 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் SA 220 நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணணும், அதுக்கான ரெண்டு அப்ஜெக்டிவ்ல ஒன்னு என்னன்னா to see whether we are in compliance with professional standards, legal standards and regulatory standards. And number 2, நம்ம இஷ்யூ பண்ற ஆடிட் ரிப்போர்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கா, whether it is in accordance with the standards on auditing, whether it is in accordance with the legal and regulatory standards. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப what are the most, அதாவது என்ன சொல்றதுன்னா, what are the 2 objectives for us to follow SA 220? SA 220 ஃபாலோ பண்றதுனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, அதனால நீங்க அடைய நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, to see whether we are complying with professional standards, legal and regulatory standards. Number 2, whether the audit report that we are giving out, அந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்ராப்ரியேட்டா, இதைத்தான் அவங்க வந்து பேசுறாங்க. ஓகேவா? சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க,
Therefore, SA 220 is premised on the basis that SA 220ங்கிறது எந்த premise-ல அழுத்தப்பட்டிருக்கு. பேசிக்கா ஏதாவது ஒரு களிமண் இருந்தாதான் அதுல 2 குச்சியை சொருக முடியும். கரெக்டா? அந்த களிமண்ணே என்னன்னா SQC1 தான். So SA 220 is premised on the basis that the firm is subject to SQC1. Already the practicing firm should follow SQC1. அதுக்கப்புறம் தான் SA 220 அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. Within the context of the firm's quality control, firmோட quality control என்னவோ அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளதான் என்கேஜ்மெண்ட் டீமும் வேலை பார்க்குது. அந்த என்கேஜ்மெண்ட் டீம் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீமா இருக்கும் பொழுது the engagement teams have a responsibility to implement quality control procedures that are applicable to the audit engagement. Audit engagementக்கு எந்தெந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸையும் பாலிசிஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? என்கேஜ்மெண்ட் டீமுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் டீம்ஸ் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு இம்ப்ளிமெண்ட் த குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் that are applicable to யாருக்கு? ஆடிட் என்கேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொவைட் த ஃபர்ம் வித் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? நாங்க என்கேஜ்மெண்ட் டீம், நாங்க தான் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம், நாங்க இந்த பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட் நேர்த்தியா பண்ணிட்டோம், குவாலிட்டியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணணுமா? the relevant information has to be supplied to the firm. ஃபர்முக்கு நீங்க கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணணும். அப்பதான் ஃபர்முக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபர்மோட குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸை எந்த அளவுக்கு ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட் டீமும் ஃபாலோ பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்கேஜ்மெண்ட் டீம் ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம், அவங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும்னா அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணணும்? அவங்களோட என்டையர் ஆடிட்ல அவங்க ஃபாலோ பண்ண எல்லா குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸையும் யாருக்கு லைக் இன்ஃபார்ம் பண்ணணும்? the relevant information has to be provided to the firmக்கு அவங்க கொடுத்துக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? SA 220 படி 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா கம்ப்ளையன்ஸ் வித் ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளை பண்றோம். இல்ல அது எப்படி சொல்றாங்க? டு த ஆடிட் கம்ப்ளைஸ் வித் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளை பண்ணிருக்கோமா? நம்பர் 2 நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கா? இது 2 தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் they talking about what அப்படின்னு கேட்டா SA 220 கிட்டத்தட்ட SQC1 எந்த வழித்தடத்துல பயணம் பண்ணுச்சோ அதே வழித்தடத்துல தான் நாங்களும் பயணம் பண்ண போறோம். அப்ப SA 220 அந்த வழித்தடத்துக்கு பேர் தான் மாடலிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? SA 220 is modeled on the lines of SQC1. அப்போ மொத்தம் 6 ஹெட்டிங் இருக்கு. என்னது? நம்பர் 1 leadership responsibilities for quality on audits. Number 2 relevant ethical requirements. Number 3 acceptance and continuance of client relationship and audit engagements. Number 4 assignment of engagement team. அது இதுதான் வந்து என்னன்னா அங்க வந்து ஹெச்ஆர்ன்னு இருக்கும்பா. இங்க அங்க வந்து ஹெச்ஆர்ன்னு கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அங்க வந்து என்னன்னா ஒரு ஃபர்ம்ல அக்கௌண்டன்ட் யாரு, ஆடிட் அசிஸ்டன்ஸ் யாரு, அதாவது அந்த இடத்துல that is the quality control procedures or quality control procedures and policies of a audit firm or practicing firmக்கு டிசைட் பண்ணும்போது எல்லா ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தியும் பேசுவாங்க. பட் இங்க அப்படி இல்ல. ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம்ல எத்தனை அந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல யார் இருக்காங்க? ஓகே, ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காரு, ஒரு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் இருக்காரு, லிஸ்டட் என்டிட்டியா இருந்தா. அப்புறம் இவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு அந்த டீம்ல ஒரு 8 பேர் இருக்காங்க, வெளில இருந்து 2 எக்ஸ்பர்ட்ஸ். அவ்வளவுதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால இந்த இடத்துல வந்து என்கேஜ்மெண்ட் டீமுக்கு என்ன அசைன்மெண்ட்டோ, who are all assigned to this engagement team, அதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. தவிர என்டையர் ஹெட்டிங் ஹெச்ஆர் நீங்க போடல. பட் கிட்டத்தட்ட வந்து அந்த 6 ஹெட்டிங் தான் இங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. அங்க ஹியூமன் ரிசோர்சஸ் சொன்னா இப்படி வச்சுக்கலாமா? ஹியூமன் ரிசோர்சஸ் சொல்லும் போது ஒரு ஆடிட் ஃபார்ம்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கூட நம்ம எப்படி ரெக்ரூட் பண்றோம்ன்றது இருக்கு. அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு நீங்க எப்படி இன்சென்டிவ் கொடுக்குறீங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, அந்த இன்சென்டிவ்க்கு நீங்க எப்படி பே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்றீங்க, அவங்களுக்கு எப்படி ஒர்க்கோட போர்ட்ஃபோலியோவை எப்படி டிசைன் பண்றீங்க, எவ்ரிதிங் வில் கம் அண்டர் ஹியூமன் ரிசோர்சஸ். பட் இந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்சஸ் ஹெட்டிங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆடிட்டோட அந்த மாடல்ல வராது இல்ல. அப்ப ஆடிட் என்கேஜ்மெண்ட் நான் எடுத்துக்கும் போது அங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் வில் பி இன்வால்வ்ட் இஃப் இட் இஸ் a listed entity. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போற அந்த டீம், என்கேஜ்மெண்ட் டீம். அதுல என்கேஜ்மெண்ட் டீம்ங்கிறது ஃபார்ம்ல இருந்து வந்திருக்கவங்க தான் எல்லாருமே. சில நேரங்கள்ல நமக்கு வெளியில இருந்து ஆட்கள் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷ்னலா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படலாம், இல்லைன்னா அடிஷ்னலா உங்களுக்கு ஒர்க்கிங் ஆள் தேவைப்படுறதுனால நீங்க பக்கத்து ஃபார்ம்ல இருந்து கூட ஆளுங்களை கூப்பிட்டுக்கலாம். அப்படி நீங்க பீப்புள் ஹூ டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளை நீங்க வெளியில இருந்து ஹையர் பண்றீங்க இந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக, இந்த பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டோட வேலையை முடிக்கிறதுக்காக உங்களோட ஃப்ரெண்டோட கம்பெனில இருந்து ஒரு 4 ஆடிட் அசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணிருக்கீங்கன்னா
இந்த எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் அந்த 4 ஆடிட் அசிஸ்டன்ட்ஸ் ஹூ டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் யோர் பிராக்டிசிங் ஃபர்ம். உங்க ஃபர்மை சேராத அந்த 4 பேரை இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்காக நீங்க யார்கிட்ட இருந்தோ ரெக்ரூட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இந்த டீம் ஐ மீன் இந்த ஒர்க்குக்காக மட்டும்தான். இந்த ஒர்க் முடிச்சோடனே திருப்பி அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் சொல்லணும், எங்க ஃபார்ம் இப்படிதான், எங்க ஃபார்ம்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி குவாலிட்டியா நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஓரியன்டேஷனை நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்பதான் அந்த என்கேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லி, அதாவது அசைன்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம்ஸ்ன்றதே அதானே. அந்த என்கேஜ்மெண்ட் டீமுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட ஃபர்மை சேர்ந்த பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருந்து நீங்க வந்து டெம்பரரியா ஹையர் பண்ணியிருக்கிற எக்ஸ்டர்னல் ஆடிட் அசிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த அசைன்மெண்ட்டை பத்தியும் அந்த குவாலிட்டி பத்தியும் புரிய வச்சிருங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ டாக் அபவுட் த எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி காமிக்கணும் அப்படின்றதையும் வில் டாக். அண்ட் ஃபைனலி மானிட்டரிங் வந்து ஜென்ரலா எதுக்காக நம்ம பண்ணுவோம்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை நம்ம எப்படி கொண்டு போய் நடைமுறைப்படுத்துறோன்றதும் இருக்கு. அப்போ அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ எப்போதுமே வந்து ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிராஃப்டிங் அ பிளான், டிராஃப்டிங் அ பாலிசி, டிராஃப்டிங் அ ப்ரொசீஜர், இது இப்படி பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணி அதை வந்து பாலிசி ஆர் ப்ரொசீஜர் எழுதுற வரைக்கும் ஒரு இது தட் இஸ் கால்ட் அஸ் டிராஃப்டிங் ஆஃப் அ பிளான் ஆர் மாடல் சம்திங். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி நீங்க அதை கொண்டு போய் என்ன பண்றீங்க, யூ ஆர் ஆக்சுவலி ஆக்டிங் இட் அவுட், அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா. அப்ப ரிசல்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரிசல்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்னா அடுத்த என்கேஜ்மெண்ட் டீம்லயோ இல்ல அடுத்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நீங்க எடுக்கும் பொழுதோ உங்களோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதனுடைய ரிசல்ட் நீங்க டிசைர் பண்ண மாதிரி இருக்கா, டிசையர்ட் ரிசல்ட்ஸ் இருக்கா, இல்ல அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தான்னா உங்களால இன்னுமே உங்க குவாலிட்டியை பெட்டர் பண்ணிக்க முடியும். அதனாலதான் யூ ஹாவ் அ ஹெட்டிங் கால்ட் அஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 6 headings, the same as we kept for SQC1ல என்ன 6 headings இருந்துச்சோ அதையே தான் நம்ம இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். பட் நமக்கு வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த 6 headings அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியா மாத்திருக்கோம் ஹெட்டிங்ஸ், அவ்வளவுதான். ஸோ நம்பர் 1 லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி ஆன் ஆடிட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி SQC1ல நம்ம எப்படி படிச்சோம்னா லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும், ஃபர்ம்ல யாராவது ஒரு லீடர் எடுத்துக்கணும். ஃபர்ம்ல இருக்க யாராவது ஒரு பார்ட்னர் நான் எடுத்துக்கிறேன் லீடர்ஷிப் ரோல்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு என்டையர் ஃபர்முக்கான குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸையும் அவர் தான் நிர்ணயிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் இங்க அப்படி கிடையாது. லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த இடத்துல யார் எடுத்துக்கணும்னா அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும். பிகாஸ் ஹியர் வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆன் ஆடிட் பத்தி மட்டும்தான். அப்போ ஒரு பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டினுடைய குவாலிட்டி பத்தி நம்ம இங்க பேசுறதுனால அதனுடைய முழு பொறுப்பையும் யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவரால் குவாலிட்டி ஆன் ஈச், ஒவ்வொரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டோட ஓவரால் குவாலிட்டியை பாத்துக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the actions of engagement partner and appropriate messages to the other members of the engagement team in taking responsibility for overall audit engagement ஓட quality maintain பண்றது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல. first of all, first point you have to note that engagement partner is responsible for the quality. இது first ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2, அவருக்கு இன்னும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குன்னா நாட் ஜஸ்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குதோ அதை பாக்குறது மட்டும் அவரோட வேலை கிடையாது. அந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல உள்ள மெம்பர்ஸ், அப்புறம் வெளியில இருந்து ஹையர் பண்ண ஆடிட் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் வெளியில இருந்து ஹையர் பண்ண ஆடிட் அசிஸ்டன்ட்ஸ் யாராக இருந்தாலும் those who ever form parts of that entire engagement team, அவங்க டெம்பரரி மெம்பர்ஸா இருக்கலாம், பர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அந்த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களோட குவாலிட்டேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் அவுட்லைன் பண்ணி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவரு that is the engagement partner should emphasize the importance of audit ஓட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் உங்களோட டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், the importance of audit குவாலிட்டியை, the importance of audit quality ஏன் அப்படின்னு கேட்டா why is it very important? because SQC1 உடைய மாடலிங்ல தான் நம்ம வந்திருக்கோன்றதுனால குவாலிட்டி அப்போல்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு ஆடிட் வந்து குவாலிட்டியா பண்றோம்னா என்னென்னலாம் பண்ணியிருந்தா அது வந்து குவாலிட்டியா பண்ணிருக்கோம்னு அர்த்தம்.
ஆஸ் யூஷுவல் SA 220 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படியே ஒரு தடவை எழுதிடலாம். என்னது? கம்ப்ளைண்ட்ஸ் வித் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ், அது ஒரு தடவை எழுதிடலாம். அதுக்கப்புறம் இஷ்யூவிங் தி ஆடிட் ரிப்போர்ட் அப்ராப்ரியேட்லி, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு. மற்றது ரெண்டு என்ன சொல்றாங்க? ரிமெம்பர், அதாவது செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் வித் ஃபர்ம்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் அப்ளிகபிள். ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு தனி ஆள் கிடையாது. You are not a isolated person. You belong to a community, and that community is called as practicing firm. Practicing firmல நீ ஒரு அங்கம், அவ்வளவுதான். நீ SA 220 குவாலிட்டியா, இந்த சென்ஸ் நீ SA 220 படி ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை குவாலிட்டியா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நாங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் என்னன்னா, நீ ஒரு தனி ஆள் கிடையாது. நீ யாரை ரெப்ரசென்ட் பண்ற? யூ ரெப்ரசென்ட் த ஃபர்ம். அந்த ஃபர்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த ஃபர்முக்குன்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ஃபர்முக்குன்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசி இருக்கு. அதனால நீ வந்து ஒரு SA 220 படி ஆடிட் என்கேஜ்மெண்டோட குவாலிட்டி அப்போல்ட் பண்ணணும்னா, which means that you remember you are a part of a community that is called as SQC1, that is called as ஒரு entire firm. அப்ப remember that you have to comply with the firm's quality control procedures and policies, not just SA 220 நீ ஃபாலோ பண்றது மட்டும் உன்னோட end goal கிடையாது. You should also comply with the way your firm would do this business. உங்க ஃபார்முக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாணி இருக்குல்ல, ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்ல தான் நீங்க உங்களோட ஆடிட்டே பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க யாருக்கு புரிய வைக்கணும்? அந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்கும் புரிய வைக்க வேண்டியது என்கேஜ்மெண்ட் பார்ட்னரோட பொறுப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க? இன்னொன்னு வந்து உங்க என்கேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆடிட்க்குன்னு போகும்போது அந்த இடத்துல இஃப் தே நோட்டிஸ் சம்திங் இஸ் த்ரெட்டனிங் தேர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் சம்திங் இஸ் த்ரெட்டனிங் தி, அதாவது என்ன சொல்றது, த மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி சரியில்லை, வாட் எவர் தி கம் அக்ராஸ் விச் இஸ் நாட் கிளியர்லி குட் இனஃப், போதுமான அளவுக்கு இல்லை, விச் இஸ் நாட் அடிக்வேட், விச் இஸ் ராங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்க என்கேஜ்மெண்ட் டீம் பார்க்கும்போது உங்களை பத்தி எந்த பயமும் இல்லாம, ரெபுட்டலும் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது சொன்னா நமக்கு ஏதாவது பதிலுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணிடுவாங்க, ரிப்ரைசல் இல்லாம, ஓகேவா, ஐயோ நம்ம எதாவது சொன்னோம்னா அவங்க ரிப்ரைசலுக்கு நம்மளை வெறுத பண்ணிடுவாங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லாம உங்ககிட்ட வந்து ஓப்பனா அவங்க அங்க என்ன பாக்குறாங்களோ அதை சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் நாட் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஹூ இஸ் கோயிங் டு பி அட் த கிளைண்ட்ஸ் பிளேஸ் லைக் 24/7. It is only the engagement team who is going to go there and stay there for a longer period than the engagement partner. Because ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு அந்த மாதிரி ஒரு 5 என்கேஜ்மெண்ட் இருக்கும். அந்த 5 என்கேஜ்மெண்ட்டையும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவரால் ஒவ்வொரு கிளைண்ட்டையும் 100% டெப்த் கொடுத்து அவரால் பார்க்க முடியாது. பட் அவருடைய சார்பில் அந்த இடத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தா என்கேஜ்மெண்ட் டீம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கணும். நம்ம எதை சொன்னாலும் அவங்க கேட்பாங்க கவனிச்சு, நம்மள மறுபடியும் ரெபிட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சொல்றதை காத்து கொடுத்து கேட்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது வந்து ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா அந்த கன்சர்னை நம்ம டெஃபினட்டா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கிட்டயோ இல்ல ஃபர்ம்ல நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை நீங்க கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட், என்ன சொல்றது, குவாலிட்டி கண்ட்ரோல்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ரீசன்ஸ். அந்த 4 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இதுதான். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட் குவாலிட்டி இது எதுக்கு அப்படின்னா, நம்பர் 1, இந்த ஆடிட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யாருக்கு புரிய வைக்கணும்? டீமுக்கு புரிய வைக்கணும். கரெக்டா? ஸோ தி இம்பார்ட்டன்ஸ், அதாவது நீங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸை ஆடிட் டீமுக்கு புரிய வைக்க போறீங்க. அதான் இந்த ஹெட்டிங். ஓகேவா? ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் டு ஆடிட் குவாலிட்டி ஆஃப் வாட், என்னென்ன நீங்க தெரிய வைக்க போறீங்க? நம்பர் 1, performing the work that complies with professional standards, legal and regulatory. Number 2, இது வந்து you have to tell them that we are not a singular person, we represent the firm. அதனால tell them it is not just enough for us to comply with the professional, legal and regulatory standards. We should also comply with the firm or the control policies and procedures நம்ம comply பண்ணணும். Number 3, audit report should be appropriate in the circumstances. And number 4, team நீங்க பயப்படாதீங்க, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படி. So the engagement team's ability to raise the concerns without the fear of reprisals அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம இது பண்ணணும், வேற நம்ம சொல்லிக் கொடுக்கணும் டீமுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஃபேக்ட் தட் ரொம்ப குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிய வச்சிருங்க. அப்புறம் தான் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வித் ப்ரொஃபஷனல், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஃபர்ம்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடிட்
அப்ராப்ரியேட்டா இருக்கணும், ஆடிட் ரிப்போர்ட் அப்ராப்ரியேட்னஸ் அண்ட் பயோ எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. இதெல்லாம் அவங்க எப்ப செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் when they truly understand that yes, ஒரு ஆடிட் நம்ம பண்ணோம்னா அது குவாலிட்டியா இருக்கணுங்கிற அந்த ஃபேக்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற நாலுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மேக் them understand the fact that quality is very important or very essential in performing the audit engagements. இது சொல்றாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? யூ அண்டர்ஸ்டுட்? இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கா புரிஞ்சுக்கிறதுல? லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி ஆன் ஆடிட். Do you have any difficulty in understanding this? Can I proceed? Proceed பண்ணிடலாமா? Okay, next one. Relevant ethical requirements. ஓகேவா? எத்திக்கலி நம்ம என்னென்னலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த டீம் கிட்ட நீங்க எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. டீம் கிட்ட சொல்லிடுங்கப்பா, எத்திக்கலி டாக்கிங் நமக்கு வந்து அங்க போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் உங்களோட ஆப்ஜெக்டிவிட்டி, இன்டெகிரிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஸ்கெப்டிசிசம் ஆர் ப்ரொஃபஷனல் கான்டக்ட் அண்ட் டியூ கேர், இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஹெட்டிங்ல வெரி இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு இண்டிபெண்டான ஆடிட்டர் அப்படின்னு நினைச்சுதான் நம்மள அங்க அப்பாயிண்டே பண்ணிருக்காங்க. ஸோ மேக் ஷுர் யூ மெயின்டைன் யுவர் இண்டிபெண்டன்ஸ். அந்த இண்டிபெண்டன்ஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாத சூழல் அங்க இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? Do you think that there is a threat to independence? அது செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டா இருக்கலாம், அட்வொகேசி த்ரெட்டா இருக்கலாம், இன்டிமிடேஷனா இருக்கலாம், வாட் எவர், எந்த வகையான த்ரெட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. என்னால இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் செய்ய முடியல, எனக்கு இங்க ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் ஐடென்டிஃபைட் அ த்ரெட், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, அப்ப நான் இந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ண முடியுமா, லைக் எலிமினேஷன் ஒரு ரிடக்ஷன் பண்ண முடியுமா? எலிமினேட் பண்ண முடியாது. சரி, ரெடியூஸ் ஆச்சு பண்ண முடியுமா டு அன் அக்செப்டபிளி லோ லெவல், ஒரு அக்செப்டபிள் ரேஞ்ச்க்கு அதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? இல்லைங்க, அதுவும் முடியாது. சரி, ஓகே, நான் ஒரு சேஃப் கார்டு அப்ளை பண்ணிக்கவா, சோ தட் நான் வந்து அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட மாட்டேன், என்னோட இண்டிபெண்டன்ஸ் எந்த வகையிலும் அந்த த்ரெட்னால பாதிக்கப்படாதுங்கிற அளவுக்கு என்னால ஒரு சேஃப் கார்டை போட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. போட முடிஞ்சா போடுங்க. அதுவும் போட முடியலன்னா வேற வழியே கிடையாது. ஐதர் withdraw from the engagement. இல்லையா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல, வாட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டே நீங்க போய் விஷயத்த சொல்லிடுங்க. நாங்க வந்து இந்த என்கேஜ்மெண்ட் டேக் அப் பண்றதுக்கு முன்னாடி we never knew that this kind of a threat existed here. இப்பதான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ரிலேட்டிவ் இஸ் ஒர்க்கிங் ஹியர், ஆர் என்னோட டேட் வந்து இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காரு. ஸோ வாட் எவர், ஏதோ ரீசன் that is actually threatening your independence, அதை நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, if it is legally permitted, please withdraw from the engagement if it is legally permitted. இல்லையா, you discuss this with the management of the company client-ஓட management கிட்ட discuss பண்ணுங்க what can be done. இல்லனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. So what are the 2 points? Point number 1, identifying a threat. First identify பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா you also have to regard whether the safeguards is available or not. If the safeguard is not available and it is not, you're not able to eliminate the threat or reduce the threat, ஒன்னு எலிமினேட் பண்ணுங்க, கட் ஆஃப், எலிமினேட் பண்ணுங்க, இல்ல ரெடியூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே பண்ணவே முடியல என்னால, there is no way that I can safeguard my independence அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா, straight away you have to report. Who have to report? Engagement partner, he has to report. யார்கிட்ட? to the relevant persons within the firm. firmல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல யார் டாப்ல இருக்காங்களோ, டாப் மேனேஜ்மெண்ட் கிட்டயோ, இல்ல டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்டயோ சொல்லுங்க. அப்பதான் யூ கேன் டிட்டர்மைன் நம்ம அப்ராப்ரியேட்டா நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் யுவர் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்? ப்ராபப்ளி யூ ஹாவ் ஒன்லி 4 ஆப்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஹாவ் ஒன்லி 4 ஆப்ஷன்ஸ். ஐதர் எலிமினேட் இட் ஆர் ரெடியூஸ் இட் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல். ரெண்டுமே பண்ண முடியலையா, யூ இன்ஃபார்ம் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் லெட் மேனேஜ்மெண்ட் டிசைட். And then if it is possible and if it is legally valid, please withdraw from the engagement. இதுதான் நம்ம பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? And then வேற என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் வந்து acceptance and continuance of client relationship. இந்த இடத்துல வந்து எப்போதுமே if you see here, one second, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா relevant ethical requirements அப்படிங்கிறது வந்து relevant ethical requirements அப்படின்னு பேசும்போது முழுக்க முழுக்க ஒரு engagement partner
என்கேஜ்மெண்ட் டீம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸை பத்தி இங்க பேசுவோம். அதனாலதான் நாங்க சொல்லும் போது இன்டெகிரிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ஆர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் நம்மளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நம்மளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் வரும்போது ஒரு கிளையண்ட் எப்படி தான் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, ஒரு கிளையண்ட் எப்படி இருக்கணுமோ அதை பத்தி தான் இந்த பேராகிராஃப்ல பேசுவோம். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் த கிளையண்ட், அந்த மேனேஜ்மெண்ட், அந்த கிளையண்ட்ன்றது அந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்க இருக்காங்களா, அவன் அந்த மேனேஜ்மெண்டோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு இதுல முழுக்க முழுக்க நம்ம கவனிக்க வேண்டிய எல்லா குணாம்சமுமே யாருக்கு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கிளையண்ட்டை பத்தி நம்ம பேசுவோம். Here we don't talk about ourselves, we talk about the quality of the client. If the client ஓட quality is good, we'll accept, இல்லைன்னா we won't accept. அதான் சொல்றாங்க இங்க பாருங்க, the responsibility, நான் இங்க படிக்கிறேன் ஓகேவா, the responsibility of an engagement partner in this regard in an audit engagement அப்படிங்கிறது SQC ஃபாலோ பண்ணி அப்படியே தான் வருது, which requires the quality, which requires the audit firm should obtain such information. என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கணும், such information as it considers necessary in the circumstances before accepting an engagement. ஒரு என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியணும். அதனால தான் நான் இங்க கீவேர்டுன்னு என்ன அண்டர்லைன் பண்ணிருந்தேன்னா obtain such information before accepting an audit engagement with the new client. புதுசா நீங்க ஒரு கிளையண்ட்டை டீல் பண்றீங்கன்னா அந்த கிளையண்ட் கிட்ட நீங்க என்னென்னலாம் இன்ஃபர்மேஷனை வாங்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை அப்டெயின் பண்ணுங்க. ஏன் எப்ப நீங்க இதை வந்து அப்டெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா when you're actually deciding whether to continue the existing engagement or to accept a new client or not. அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்டை கண்டினியூ பண்ணணுமா, சப்போஸ் நியூ கிளையண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி you have to obtain such information as is considered necessary by the firm before accepting the new client or continuing with the existing client. நீங்க பண்ணணும். இப்ப இங்க கீவேர்டு இதுதான், அப்டைனிங் சச் இன்ஃபர்மேஷன். அந்த சச் இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம எஸ்கியூசில படிச்சிருக்கோம். அதுல வந்து சும்மா ஷார்ட்டா கொடுக்குறாங்க. என்னென்னது, இன்டெகிரிட்டி ஆஃப் த பிரின்சிபல் ஓனர்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டாப் மேனேஜ்மெண்டோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இன்டெகிரிட்டி பார்க்கணும். நம்ம அதுல நிறைய பார்த்தோம் தெரியுமா, லைக் இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டை பாருங்க, அங்க ஆட்டிடியூட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டை பாருங்க, அவங்க உங்களோட ஆடிட் ஃபீஸ் குறைக்கணும்னு ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்களான்னு பாருங்க, அப்புறம் நம்மளோட ஸ்கோப் அண்ட் ஒர்க்கோட லிமிடேஷனை ரொம்ப கம்மி பண்ணணும், சப்ரஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எஸ்கியூசி ஒன்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நம்ம இங்க கொண்டு வந்து பார்க்கணும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் லைக்னு கொடுத்துட்டாங்களே, லைக் இன்டெகிரிட்டி சோ அண்ட் சோன்னு கொடுத்துருக்காங்க தவிர ஃபுல்லா எல்லாத்தையும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்டோட சைட்ல அவங்களோட டாப் மேனேஜ்மெண்டோட குவாலிட்டியை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஆட்டிடியூட்ல இருந்து அவங்களோட இன்டெகிரிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பிளஸ் அதை பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு கிளையண்ட்டை டீல் பண்றதுக்கு நம்மகிட்ட ரிசோர்சஸும் டைமும் இருக்கா, நம்மகிட்ட 10 ஆடிட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா, ஒரு 2-3 எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட முதல்ல ரிசோர்சஸும் ஃபண்டும் இருக்கா. அப்படியே நம்ம 2 எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி நம்ம இதை ஆடிட் பண்ணாலும் இவங்க ஆடிட் ஃபீஸை ரொம்ப குறைக்க ட்ரை பண்றாங்களா, இந்த எல்லாத்தினுடைய கோயின்சிடன்ஸையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், காம்பிடன்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம்ல அந்த அளவுக்கு நல்ல காம்பிடென்டான பீப்புள் இருக்காங்களா அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு. நம்ம இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஆடிட் எடுத்திருக்கோமா, நம்மளால அது வந்து சக்சஸ்ஃபுல்லா குவாலிட்டியா பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு இது எல்லாத்தையும் டைம், ரிசோர்சஸ், என்கேஜ்மெண்ட் டீமோட காம்பிடன்சி, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெலவெண்ட் ethical requirements and significant matters arising during the current or previous audit termsல நீங்க என்னென்னலாம் அந்த கிளையண்டோட whatever history that you have அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஹாவ் டு கன்க்ளூட் வெதர் டு அக்செப்ட் த கிளையண்ட் ஆர் கண்டினியூ வித் த கிளையண்ட் ஆர் நாட். அப்ப இங்க இருக்கிற கீவேர்ட்ஸ் இதுதான், இது வரைக்கும் கீவேர்ட். அப்டைன் சச் இன்ஃபர்மேஷன் ஆஸ் இஸ் நெசசரி, அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், அப்புறம் காம்பிடன்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம், அப்புறம் டைம் அண்ட் ரிசோர்சஸ் கன்சிடர் நெசசரி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் கண்டினியூ, இல்லைன்னா வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம், இதுல என்கேஜ்மெண்ட் டீம் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்கேன்ல, இதுல வந்து என்கேஜ்மெண்ட் டீம்ல யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஆனா எஸ்கியூசி 1ல வந்து ஹெச்ஆர் பத்தி ஃபுல்லாவே பேசணும். அங்க ஹெச்ஆர் பத்தி ஃபுல்லா பேசணும்னா அது என்டையர் ஆடிட் ஃபார்ம் பத்தி பேசணும். இங்க என்கேஜ்மெண்ட் டீமை பத்தி தான் பேசுறதுனால இந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற ஆட்களை நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்ண போறோம், எப்படி அவங்களோட காம்பிடன்சி செக் பண்ண போறோம், எப்படி அவங்க தட் இஸ் த என்கேஜ்மெண்ட் டீமோட காம்பிடன்ஸ், அவங்களோட ஸ்கில் செட், அவங்களுடைய டைம், அவங்களோட ரிசோர்சஸ், அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன், இதெல்லாம் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டா பக்காவா பொருந்துதா இல்லையா, இதை தான் நம்ம பார்க்க போறோம்.
அதனால இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், it should be ensured by the engagement partner. The engagement partner should ensure that the engagement team plus any other external people that you are bringing inside. External peopleன்றது வந்து உங்களுக்கு ஆடிட் அசிஸ்டன்ஸ் பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வருவீங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வேணுமோ வெளில இருந்து கூட்டிட்டு வருவீங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரி, whether it is about the engagement team that from your firm plus those people who do not form part of your firm, but then they are also involved in this particular audit engagement. யாரா இருந்தாலும் சரி, கலெக்டிவ்லி அவங்க எல்லாரையும் சேர்த்து கலெக்டிவா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு காம்பிடன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு காம்பிடன்சியும் கேப்பபிலிட்டியும் இருக்கா, whether they are competent enough, whether they do have that capability, இது இருக்கான்னு பார்க்கணும். இதை மட்டும் நீங்க பாக்குறது தான் இந்த ஹெட்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக உங்களுக்கு அந்த காம்பிடன்சியோ எதுக்காக அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும்? ஏன்னா அது இருந்தாதான் SA 220 அப்ஜெக்டிவா உங்களால நிறைவேற்ற முடியும். இப்ப சொல்லுங்க, SA 220 அப்ஜெக்டிவ் என்ன? ரெண்டு தான் படிச்சோம். நம்பர் 1, compliance with professional standards, legal and regulatory requirements. ரெண்டாவது, audit report should be issued in appropriate audit report should be என்ன சொல்றது, audit report வந்து should be appropriate in certain circumstances. அப்ப அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்ப அப்ராப்ரியேட் ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்கறதோ கம்ப்ளைண்ட்ஸ் வித் ப்ரொஃபஷனல் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை ரெண்டுத்தையும் பண்ற அளவுக்கு உங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீமுக்கு போதுமான அளவுக்கு கலெக்டிவ்லி, அதாவது whether they form part of engagement team or they do not form part of engagement team, but collectively they should be having competitiveness, competency, capability to perform the engagement in accordance with professional standards and legal and regulatory requirements. இதன்படி பர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், இப்போ இவங்களுக்கு கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், அப்போ இவங்க அந்த என்கேஜ்மெண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. எப்படி அந்த என்கேஜ்மெண்ட் டீமை டைரக்ஷன் வழி நடத்துறதுல இருந்து, அவங்க செய்யற வேலையை சூப்பர்வைஸ் பண்றதுல இருந்து, அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரெவியூ பண்ணி பாக்குற வரைக்கும் எல்லா பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டருக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஆடிட்டோடைய என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஹேஸ் அ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டிரெக்ஷன், சூப்பர்விஷன், ரெவ்யூ, மானிட்டரிங் எல்லாத்துக்கும் அவருக்கு தான் பொறுப்பு இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, டைரக்ஷன், சூப்பர்விஷன் எல்லாமே டு see to the entire audit engagement அப்படிங்கிறது has been performed complying with professional standards, legal and regulatory requirements படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட் வந்து அப்ராப்ரியேட்டா நம்மளால இஷ்யூ பண்ண முடியற மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஆடிட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணி, அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த 60 நாளுக்குள்ள ஆடிட் ஃபைல் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் 7 வருஷம் வரைக்கும் ஆடிட் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணணும். நம்ம படிச்சோம் தெரியுமா போன SQC1ல, அது அப்படியே இங்க கரெக்டா இருக்கா? அதே மாதிரி ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க, சப்போஸ் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட என்கேஜ்மெண்ட் டீம்ல பீப்புள் இல்லைன்னா வெளியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸை நீங்க ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப். திஸ் பேராகிராஃப் இஸ் ஆல் அபவுட் ரொம்ப அதாவது வந்து ரொம்ப நமக்கு வந்து கன்சல்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஏதாவது புரியல, நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல ஒரு குளறுபடியான விஷயமா இருக்கு, கண்டென்ஷியஸ் மேட்டரா இருக்கு அப்படின்னு இருந்தா நம்ம கண்டிப்பா வெளியில இருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் சூட்டபிள் பீப்புள் விதின் தி ஃபர்ம்ல இருப்பாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சில நேரம் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கும், அப்ப நம்ம எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷூரிங் தட் அப்ராப்ரியேட் கன்சல்டேஷனை ரொம்ப கண்டென்ஷியஸான மேட்டர்ஸை நம்ம டெஃபினட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? நாட் ஓன்லி வித் இந்த டீம், என்கேஜ்மெண்ட் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வித் ஃபர்ம் கூடயோ இல்ல அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் த ஃபர்ம், வேற ஏதாவது ஃபர்ம் பார்ட்னர்ஸ் கூடயோ இல்ல வெளியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூடயோ கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைமிங்ஸ் வரலாம். இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, they also say that listed கம்பெனியாக இருந்தால், லிஸ்டட் என்டிட்டிஸ் ஆக இருந்தால், எம்ப்ளாயி தட் இஸ் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர் வந்து இஸ் வெரி கம்பல்சரி, நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. பிளஸ் அந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அண்ட் EQCR இவங்க 2 பேருமே ஒரே ஒப்பீனியன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாதான் ரிப்போர்ட்டே நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா உங்களால ரிப்போர்ட்டை சைன் பண்ணவே முடியாது. சப்போஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னரோட ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கு, EQCR என்ன சொல்றாரு, இல்ல அது சரிப்பட்டு வராதுன்னு இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் இவங்க ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரும் நேரா ஃபர்முக்கு வந்துடணும். அங்க இருக்கக்கூடிய பிராக்டிசிங் ஃபர்முக்கு வந்துட்டு அங்க மற்ற பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அந்த பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து they should agree on the same thing. அதுக்கப்புறம் தான் they should proceed with the sign. இல்ல ஃபர்ம் கூட போய் உட்காந்து பேசியுமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அவங்க என்ன பண்ணணும், வேற வழியே கிடையாது,
அவங்க வந்து வேற ஏதாவது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிட்டு, இல்ல இன்ஸ்டியூட்டோட போர்ட் கிட்ட போயிட்டு, அங்க வேற ஏதாவது கமிட்டி இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு, இந்த மாதிரி எங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி வாக்குவாதம் இருக்கு, நான் இப்படி சொல்றேன், அவன் இப்படி சொல்றான், எங்க 2 பேருக்குமே இது எப்படி ப்ரொசீட் பண்றது தெரியல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப் கேட்கறது, அந்த மாதிரி ஏதாவது கமிட்டிஸ் கிட்ட போய் கேட்கறது, அப்படி கேட்டுதான் முடிவு பண்ணணுமே தவிர 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இது கருத்து வேறுபாடு, இட்ஸ் நாட் ஈவன் கருத்து, இட்ஸ் நாட் வேறுபாடு ஆஃப் கருத்து கிடையாது. இட் இஸ் அபவுட் தி ரிப்போர்ட் கொடுக்கறதுல கன்க்ளூஷன்ஸ் எங்க 2 பேருக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி அவங்க என்ன பண்ணணும், தே ரியலி ஹாவ் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர் வித் தி firm or with the appropriate levels of authority of the firm or with outside people. எப்படியாவது பண்ணி அதை இவங்க ரிசால்வ் பண்ணியே ஆகணும். they have to difference of opinion அவங்க ரிசால்வ் பண்ணியே ஆகணும். பண்ணனா அவங்களால ரிப்போர்ட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். ஃபைனலி நீங்க என்னதான் எல்லாத்தையும் செஞ்சாலும் நீங்க என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் as a firm நீங்க என்ன மெயின்டைன் பண்ணாலும் சரி, as a engagement partner நீங்க என்னென்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு மெயின்டைன் தி குவாலிட்டி ஆஃப் த என்டையர் ஆடிட் எங்கேஜ்மெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ண என்ன பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் வச்சாலும் சரி, அதோட ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனால யூ ஹவ் டு see to that whether the results of the policies and procedures are as desired. நீங்க டிசைர் பண்ண மாதிரி இல்ல, நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ரிசல்ட்டுமே இல்லை, எல்லாமே டெஃபிஷியண்டா இருக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல. So it says that the internal quality control, which means எப்படி ஒரு கம்பெனிக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடிட் ஃபார்முக்கு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டமுடைய ஆப்ரேஷன் சரியில்லை, அதை நாங்க ஃபாலோ பண்றோம் ஆனா எங்களுக்கு டிசைட் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட குவாலிட்டி கண்ட்ரோலோட ப்ரொசீஜர்ஸ்லயும் பாலிசிஸ்லயும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம், டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த டெஃபிஷியன்சியை நம்ம நோட் பண்ணிட்டு அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. தி என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஷால் கன்சிடர் த ரிசல்ட் ஆஃப் த மானிட்டரிங் ப்ராசஸ். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, ஒரு பாலிசி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட்டட் பை ஃபர்ம், லேட்டஸ்ட் நமக்கு ஃபர்ம் கிட்ட வந்த சர்க்குலர்ல எந்த பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் போட்டிருந்துச்சோ அந்த பாலிசி அண்ட் ப்ரொசீஜரை நாங்க ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பதில் கிடைக்கல, நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு குவாலிட்டியை எங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், இது எப்படியாவது இந்த டெஃபிஷியன்சி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதை நான் வந்து எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசி அதை நான் ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஷுட் டாக்குமெண்ட் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ். இதெல்லாத்தையும் நான் டாக்குமெண்ட் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி எது சரியில்லையோ, டெஃபிஷியன்சிஸ் எது சரியில்லையோ அதை நான் கண்டிப்பா சரி பண்ணணும். அப்ப நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி என்னோட மற்ற பார்ட்னர்ஸ்க்கு நான் என்னெல்லாம் தெரிவிக்கணும்னு கேட்கறாங்க. நம்பர் 1, கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும், இஷ்யூஸ் ஐடென்டிஃபைட் வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது ஆடிட்டர் கம்ப்ளை பண்ண வேண்டிய எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல நம்ம ஏதாவது கம்ப்ளை பண்ணலையா, அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா, அதை நீங்க தெரிவிக்கலாம். நம்பர் 2, இது வந்து எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, ஓகேவா, இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அதை தாண்டி இண்டிபெண்டன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல ஏதாவது குறைபாடு இருக்கா, அதையும் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டீம் அண்ட் யூ கேன் டெல் தட் இல்ல இந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால இண்டிபெண்டன்ஸ் வந்து அப்ஹோல்டே பண்ண முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு வழி செஞ்சே ஆகணும், அந்த மாதிரி யூ கேன் டாக். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பே சரியில்லை, பாருங்க இவ்வளவு குறைபாடு இருந்தும் நீங்க அந்த கிளையண்ட் அக்செப்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி இஃப் யூ ஃபைண்ட் எனி ப்ராப்ளம் யூ கேன் டாக் இட் அவுட், அதை நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நேச்சர், ஸ்கோப் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் கன்சல்டேஷன். இவ்வளோ கன்சல்டேஷன்ஸ்லாம் பண்ணீங்களே, ஓகேவா, டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் இவ்வளோ கன்சல்டேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க, அதனுடைய கன்க்ளூஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னா அதையும் நீங்க வந்து யூ கேன் இன்ஃபார்ம் இட் டு யுவர் ஃபர்ம் and you can discuss and you can make sure that இந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல இந்த என்கேஜ்மெண்ட் நாங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கு இல்ல, ஏன்னா நான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் சொல்றாரு நான் வந்து ஆடிட் ஃபர்மோட ஒரு அங்கம், நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அது இல்லாம ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம்ல நான் என்னென்ன பண்ணணுமோ அவங்க கிட்ட சொல்லி எல்லாமே பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் ஐம் நாட் குவைட் சாட்டிஸ்ஃபைட். ஏன் நான் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா எங்களால எத்திக்ஸை அப்ஹோல்ட் பண்ண முடியல, எங்களால இண்டிபெண்டன்ஸ் அப்ஹோல்ட் பண்ண முடியல, எங்களால அக்செப்டன்ஸ், இந்த கிளைண்ட் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே இஷ்டம் இல்லை, பட் டியூ டு சர்டன் சிச்சுவேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதே மாடல்ல நம்ம இன்னும் நம்மளோட ஃபர்மை ரன் பண்றோம், நம்ம இன்னமும் நம்மளோட ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை இந்த மாதிரி வழித்தடத்துல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னா இட் இஸ் நாட் குவைட் ரைட்.
we have to change it because இதை நான் மானிட்டர் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலங்கிறத நீங்க தாராளமா உங்க ஃபர்மோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க இன்னமும் உங்களோட குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. With this we are completing chapter number 11.